ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகளும் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துறையை உடனே தேர்ந்தெடுக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் ஆர்த்தி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி தனுசு ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துள்ள வண்ணார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம் சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லியிருக்காங்க. மாதம் 45,000 சேலரி வாங்கினதா சொல்லியிருக்காங்க. என்னோட திருமண நிலையில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய இருக்கும் செகண்டாக இருந்தாலும் முக்கியம், ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து வசிச்சிட்ருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க. வீடு, கார், பங்களா நல்ல ஒரு வசதியெலாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காடு மட்டும் ஒரு 5 ஏக்கர் இருக்கிறதாவும் அது குத்தகைக்கு விட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவரும் வந்து நல்ல ஒரு ரிச் ஃபேமிலியில் தாங்க இருந்தாங்க. அவருக்கு திருமணம் பண்ணாங்க. பட் அவர் வந்து நோய், அதாவது ஜாண்டிஸ், மஞ்சள் காமாலை வந்து அவர் தவறிட்டதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தனிமையில் இருந்த இவங்க இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுடைய மாமியாரே வந்து இவங்களுக்கு மறுமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா மாமனார் இல்லைங்க. ஸோ இவங்க ஹஸ்பண்ட் கூட பிறந்தவங்க 2 அண்ணாங்க. ஸோ அவங்களாம் வந்து இவங்கள எதுவும் கண்டுக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்களுடைய மாமியாரே சேர்ந்து இவங்களுக்கு வந்து மறுமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அதனால் வரக்கூடிய மணமகன் நல்ல குணமானவராக இருக்கணும். எங்கள் மாமியார் எங்கூட தான் இருப்பாங்க. ஸோ இதுக்கு ஏற்றுக்கிற மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்து வரன் பேர் பார்த்தீங்கன்னா திவ்ய தர்ஷினி, வயது 30 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்இ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் மாதம் 50,000க்கு மேலே சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. என்னோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கோவையை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க தாங்க. கொஞ்சம் வீடு பெரிய வீடாகவே இருக்குங்க. ஒரு 2 3 வீடு வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் காம்ப்ளெக்ஸ்லாம் வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலுக்காக இவங்க கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு வந்து அதாவது முதல் வரனாக வரவங்களுக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் நல்ல குணமானவராக இருக்கணும். குறிப்பாக எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஏன்னா திருமணமாகி 6 மாதத்துலேயே வந்து விவாகரத்து ஆகிட்டதாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடியவருக்கும் குழந்தைங்க இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அம்மா அப்பா வீட்டில் தான் வசிக்கிறதாவும், திருமணத்திற்கு பிறகு நான் அவங்களோடய போகிறதுனாலும் எனக்கு சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாதம் எப்படியும் ஒரு 20,000 பக்கமாக வந்து சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்க விடுங்க. இதற்கு நீங்கள் கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. தேங்க்யூ.